இருத்தேன் ஒரு தாய் போலே உன்னிமையோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமல் நான் ரசித்தேன் உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே காற்றாக நான் இருப்பேன் மூச்சோடு கலந்திருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. என்ன சிமி இன்னும் ஆன்லைனில் காணும்? ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? இல்லை நம்மக்கிட்ட எதுவும் பேசாமல் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை அப்படி இருந்தாலும் ஆன்லைன் காட்டும்ல, பேசலாம் பேசாமல் இருப்பாங்க. என்னன்னு தெரியலையே. என்ன இவர் ஒரு வாரமாக தூங்கினாரா தூங்கலையா? இவ்வளோ மெசேஜ் வந்து கிடக்குது. ஷோ, பேசலாமா வேணாமான்னு வர தெரியலையே. என்னென்ன எழுதி வச்சிருக்காரு பாரு. எனக்கு அம்மா பிடிக்கும், அதனால உங்களையும் பிடிக்கும். எனக்காக ஒரு கவிதையை வர்ணித்து எழுதுங்க. நம்ம பேசாமல் இருந்தாலும் திருப்பி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காரே, இவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு வர தெரியல. அவள் வேறு சேட் பண்ணி பாருன்னு சொன்னான். இவர் வேறு இத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பண்ணலாமா வேணாமான்னு தெரியலையே. சரி, செஞ்சு தான் பார்க்கலாம். நாம் பேசாமல் ஒரு மெசேஜ் போடுறோன்னு தான். என்னன்னு எழுதலாம்? தயவு செய்து ஓகே சார் சொல்லுங்களேன். இதான் எழுத முடியும், வேற என்ன சொல்கிறது? அதுக்குள்ளே விட்டா காலிலே விழுந்துருவாங்களாட்ட. சரி, என்ன பண்ணுறதுல என்ன ஆக போகுது? கம்ப்யூட்டர் தானே, பார்த்துக்கலாம். ஹே, அவங்கக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. சிமி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சிமி, நான் இவ்வளோ தூரம் பேசி வெறும் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. பரவாயில்ல, இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ். இங்கே பாருங்கள், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் சேட் செய்கிறேன். என்னால் அதிக நேரம்லாம் இதில் இருக்க முடியாது. பரவாயில்ல சிமி, நீங்கள் வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். இப்போ கூட இன்னைக்கு நீங்கள் வரமாட்டீங்களோ என்னமோ நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை. கண்டிப்பாக எப்படியோ அதே மாதிரி நடந்துருச்சு. நான் தூங்கியிருந்தா நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை நான் பார்த்தே இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓ, இப்போ அங்கே என்ன நேரம்? கரெக்டாக சொல்லணும்னா இங்கே இப்போ நைட்டு வந்து 1:10. இங்கே இருக்கிற குளிருக்கு பேய் கூட அந்த டைமில் முழிச்சிருக்காது. ஆனால் நான் முழிச்சிருக்கேன். ஓ, அப்போ பேயை விட மோசமான மனுஷனா நீங்கள்? அச்சோ, அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. ஒரு வேளை அவங்க மனசை நம்ம காயப்படுத்திட்டோமா? ஹலோ, இருக்கீங்களா? சாரி, எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் விளையாட்டாக தான் கேட்டேன். இதில் என்ன இருக்குது? பரவாயில்லைங்க. முகம் தெரியாத இந்த ஆன்லைன் உலகத்தில் என்னை பற்றி அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. ஆனால் நான் ரொம்ப மென்மையானவன், ஜாலியான பேர்வழி. என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஜாலி டைப்புன்னு. நான் சொல்கிறத நம்புறீங்களா? நம்பிதானே ஆகணும். நீங்களே தான் சொன்னீங்களே முகம் தெரியாத ஆன்லைன் உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீங்களே என்ன கேலி பண்ணுறீங்க. புரியுது புரியுது. சரி, ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை வர நான் என்ன செய்யணும்? எதுவும் செய்ய வேணாம், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பாய். சிமி சிமி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சொல்லுங்க. ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு காலையில் காலேஜ் போய் தூங்கி வழியறதா இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? சாரி முடியாது, இது ஆஃபீஸ். ஓ, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் என்னோட ஒர்க் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்தில் தான் இந்த மெயில் செக் பண்ணுவேன். உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம்? இவனுக்கு என்ன இவ்வளோ திமிரு? ஒன்று கேட்டால் பரவாயில்ல, சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கான். ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கான். சில நாளில் வந்து காலைல 9-10 மணிக்கே முடிஞ்சிடும். பல நாள் வந்து ஓய்வே கிடையாது. ஓ, அப்போ நான் எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்தால் தெரிஞ்சுக்கிறது? சப்போஸ் தூங்கிட்டேனா? ஏன் தெரிஞ்சுக்கணும், தூங்குங்க. ஐயோ, இப்படி சொன்னால் எப்படிங்க? உசுரை கொடுத்து ஓடுற பஸ்ஸில் சீட்டு பிடிச்ச மாதிரி உங்கள் கூட சேட் பண்ணுறதுக்கு இடம் பிடிச்சிருக்கேன். பாரு இவனை, அழுகுற மாதிரி ஒரு ஸ்மைலி வச்சுருக்கான். இவங்கிட்ட என்ன சொல்லி தொலைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? இல்லைங்க, ஒன்று செய்யலாம். நீங்கள் வந்ததும் ஒரு ஹாய் மட்டும் போடுங்க, நான் உடனே முழிச்சுப்பேன். அது எப்படி முழிச்சுக்க முடியும்? அது நான் வந்து லேப்டாப்பில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நீங்கள் கூப்பிட்டதும் நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்கும்ல, அப்போ முடிச்சுக்குவேன். ஓ, சரி. மட்டும் சொல்கிறீங்க, ஹாய் போடுவீங்க தானே? இந்த பொம்மையை பார்த்தா சிரிப்பு தான் வருது. சரி போடுறேங்க. வாவ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.
ம், பாய் சிமி. என்னடி சிமி, காலையிலேருந்து ஆளையே பார்க்க முடியல, ரூம்குள்ளேயே உட்காந்து அவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சிட்டு இருக்க? இல்லடி தென்றல், நீ தான் சொன்னல அந்த பையன்கிட்ட தான் பேச, உனக்கு என்ன கேடா அப்படின்னு சொல்லி கேட்டல்ல. சரி வந்து பார்த்தேன். இன்னைக்கு என்னன்னா ஒரு வாரமாக தூங்காமல் ஆன்லைனில் அப்படியே குமிச்சு வச்சிருக்கான் மெசேஜா. அதான் இப்போ பேசினேன், சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசினேன். கேரக்டர் எப்படி இருக்கு? பேசின வரலாம் பரவாயில்ல தான், ஏதோ படிச்சிட்டு இருக்கான் போல. அதனால எப்போ வருவீங்க, எப்போ போவீங்க, நீங்கள் வந்தால் எனக்கு ஹாய் போடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு இருக்கேன். என்னடி உடனே வா, பார்த்து பார்த்து லவ்வுலக்கு இது விழுந்துடாத. ஏய், உனக்கு வர வேலையே இல்லை. நீ தான் சொன்ன அன்னைக்கு பேசுன்னு சொல்லி, இன்னைக்கு நீயே இந்த மாதிரி சொல்கிற. கம்முனடி, நான் பேசுறது தப்பா ரைட்டான்னு கூட என் மனசுக்கு இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி நீ சொன்னியே, அதுவும் இல்லாமல் அந்த பையன் வர இத்தனை டைம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கானே தான் நான் பேசினேன். ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை, வீட்டில் இருக்க நிலமையை நினச்சா எனக்கு இதெல்லாம் தோணுமா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற நிலமைன்னு சொல்லி கேள்வி மாதிரியே யோசிச்சுட்டு உட்காந்துரு. சரி, என்ன சாப்பாடு மதியானத்துக்கு? கோதுமை உப்புமா தான். சரி, லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல்ல, வா போய் சாப்பிட போகலாம். போகலாம். அம்மா எங்கே உன் ஆள்? அதிகமாக அவன் கூட தானே போய் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னைக்கு என்னை கூப்பிட வந்திருக்க? ஏன் அவன் ஆஃபீஸ் வரலையா? வந்திருக்கான், அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான், அதனால தான் அவங்ககிட்ட வந்தேன். ஆமாண்டி, உங்களுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னா ஒருத்தவங்க, ஆள் இருந்தால் ஒருத்தவங்க. என்னமோ பண்ணுங்க. சரி வா, கூப்பிட்டா ரொம்ப தான் அழட்டிக்குவேன். வரேன். நீ போ, நான் வந்துடுறேன். ஏன் அதுக்குள்ளே என்ன? இல்லை, எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, நீ போ, நான் வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம். சரி வா. அம்மா, நான் பண்ணுறது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. நல்ல பையனா கெட்ட பையனான்னு தெரியல. சும்மா ஆள் தெரியாத ஒரு பையன் சும்மா மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான்தாம்மா நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு கவிதை தோணுது. இன்று ஏனோ தென்றல் தீன்றலில் தேகமெங்கும் பரவசம், நம் முதல் ஸ்பரிசம் கூட இப்படித்தான் இருந்திருக்குமோ, சிரித்து போகிறேன் அம்மா. சூப்பரு, இதுக்கு தான் என்னை வந்து நீ போக சொன்னியா? ஒழுங்கா வாடி முட்டை நீ வந்துருச்சு. இந்த பக்கம் அனுப்பிவிட்டு அப்படியே கவிதை. சரி வா. உன்னை நான் போதானே சொன்னேன், இங்கே நின்று ஒட்டுக்கிட்டு இருக்கிய நீ. இவன் பாட்டுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிட்டு ஆளையே காணும் பாறேன். இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வரட்டும், இன்னைக்கு இவனை நான் பேசிக்கிறேன். நான் பாட்டுக்கு ஆஃபீஸ்லேயாவது இருந்திருப்பேனா, சும்மா நொய்யின்னு ஃபோன் பண்ணிட்டு இங்கே வா உனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஆளையே காணும். ஹாய் தென்றல், வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? என் மேலே கோவமா இருக்கியா? கோவப்படாம வேற என்ன படுவாங்க? நான் பாட்டுக்கு ஆஃபீஸில் இருந்தேன்ல, நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் ஆளையே காணும். ஆமாம், என்ன ஆளே வித்தியாசமாக மாறியிருக்க? கையிலலாம் என்ன ரோஸ் புக்கே? அதுவா, நான் ஒரு பொண்ணை உனக்கு தெரியாம லவ் பண்றேன், அந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு. ஹோஹோ, அப்படியா? சரி, என்னை தவிர வந்து இந்த மூஞ்ச வேற இன்னொரு பொண்ணு வேற பாக்குதா? ரைட். ஏன், எனக்கு என்ன ஆம்பளை சிங்கம் இல்ல? இந்த மீசையை பார்த்தாவே 1000 பொண்ணு என் பின்னாடி சுத்தும், தெரிஞ்சுக்கே. எது இந்த மீசைய பார்த்தா? புடிங்கி உஃப்னு ஊதி விட்டு போயிருவேன், ஞாபகம் இருக்கட்டும். சரி, உனக்கு தான் வந்து இன்னொரு பொண்ணு இருக்கே, அப்புறம் எதுக்கு என்னைய வர சொன்ன? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத நீ. உடனே அப்படியே கோவிச்சுக்குவியே, உன்னை தவிர என்னை யாராவது பாப்பாங்களா சொல்லு. செல்லம் நில்லு. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சறது. மூஞ்சி முவரையும் பாரு. இந்த பக்கம் பாறேன், திரும்ப. நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். யாருக்கு? எனக்கு. சரி. அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணா உனக்கு தானே வாங்கிட்டு வரணும். போனா போதே பொழைச்சு போ. என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கே, கொடு. கிஃப்ட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் நைட் ஷோ சினிமாவுக்கு போறோம். 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதான். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு மூஞ்சி இந்த மாதிரி மாறுது? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? லவ் பண்ணும்போது நைட் ஷோ சினிமாவுக்கு கூப்பிடுவியே நீயே, இதான் உங்க வீட்டில் வளர்த்த லட்சணமா? நம்ம லவ் பண்ற பொண்ணு தானேன்னு சொல்லி சினிமாவுக்கு தானே கூப்பிட்டேன். தப்பாவ ஏதாவது சொன்னேன், அதுக்கு நீ இப்படி கத்துற? இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கு. அதுக்கு மாதிரி நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் என்னால் ஒன்றும் வரலாம் முடியாது. ஏன் பகலில் உனக்கு தேட்டரே கிடைக்கலையா, டிக்கெட்டே கிடைக்கலையா? நைட் ஷோ தான் கிடைச்சிருக்கா? தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதுன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எல்லாமே சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் உனக்கு சின்னதாக குட்டியாக ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை தான் கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி பேசி நீ கொள்ற. சரி சாரி, நான் எங்கேயும் அந்த மாதிரிலாம் என்னைக்காவது கூப்பிட்டுருக்கேனா? சும்மா விளையாண்டு பார்க்கலான்னு கூப்பிட்டேன், இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற. என்னவோ அதை மட்டும் சொல்லு. நான் உன்னை ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா?
நீயே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க, அதை கொடு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாத. அப்பா, இப்பதான் என் காதலியோட மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அந்த கொடுமையை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? நாய் மாதிரி இல்ல, நாய் கூட நல்லா இருக்கும். ஏதோ மொனமணி ஆட்டுக்கு என் காதல் எதை கேட்டுச்சே. இல்ல எப்படி இருந்தாலும் என் காதலி தேவதைன்னு சொன்னேன். சரி, எங்க மோதிரம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, குடு. ஏய், சும்மா சொல்லக்கூடாது ஜாக், ரொம்ப அழகா இருக்கு. இது பிரேஸ்லெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோதிரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. உன் லவ்வர்னா சும்மாவா? തിക്കിനിയും തിന്നലായി നിന്നരുകെ വന്ന ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തൊട്ടാതെ പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே ஞானத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவிலொரம்பிலே கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வைத்து போகும் மூச்சே காய்ச்சலா மாறும் விட்டு விட்டு ஒன்ன பார்க்கும்போது வெட்டி வெட்டி மின்னல் ஒன்று மோதும் மனசே மார்கழி மாசம் அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில்